பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 8/12/2025 64வது நாள் 65வது எபிசோடில் நடந்த சில விஷயங்கள். மிக முக்கியமாக கானோ வினோத்துக்கு விக்ரம் வந்து அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஓரளவுக்கு எத்திக்ஸோட மட்டும் இல்லை, ஒரு வார்த்தைகளை கண்டிக்கிறதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு. அதாவது கெட்டது செஞ்சு பாரு வந்து கேமர்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க கேமுக்காக அதை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ ஒருத்தவங்க நல்லது செஞ்சு அதில் கொஞ்சம் கெட்டது செஞ்சாலும் அவனை வந்து பாரு லெவலுக்கு நீங்கள் சேர்க்கறது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல. அந்த வகையில் நீங்கள் சேர்த்துக்காங்க, நான் வந்து விக்கிறமா நான் அப்படி சேர்க்க மாட்டேன். ஒரு தவறை எடுத்துரைப்பது மட்டுமல்ல, தூபம் ஏற்றாமல் அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை சொல்லி புரிய வைக்கிறது தான் நல்ல மனுஷனுக்கு அழகு. நல்ல விஷயத்த அவன் கோபத்திலே இருந்தாலும் அதை சொல்லணும். இப்போ நம்ம வந்து கமருதீன் வந்து அரோராவை திட்டுறாருன்னும் போது கானவனத்து பக்கத்தில் இருந்து தூபம் போடாமல் அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய் டே நீ பண்ணது தப்புடா அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். ஏன்னா அரோராவும் உங்களுக்கு ஃப்ரெண்டு. ஓகே, ஸோ அரோராவையும் ஆதிரையையும் அவர் வந்து கமருதீன் எதிர்க்கிறாருன்றதுக்காக நீங்கள் கூட தூபம் போட்டுக்கிட்டு நீங்கள் எதிர்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆதிரை எதிர்க்கிற முடிவில் வந்து கூடயே அரோரா இருக்க அரோராவையும் நீங்கள் காலி பண்ணுறீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அந்த கானு குட்டியுமே நீங்கள் காயப்படுத்துறீங்க, கானா வினோத். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விக்ரம் வந்து கானா வினோத் இவங்க சுபிக்ஷான்னு நினைக்கிறேன் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பேசுவார். எது போயிட்டு வந்து வெளியில் போயிட்டு வந்து சொன்னதுக்கெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க போகிறாங்க அப்படின்ட்டு பொதுவாக சொல்லும்போது அவர் அரோராவையும் சாடுவார். யார்? கானா வினோத். அப்போ விக்ரம் சொல்லுவார், பார் 1000 சொல்லு, உங்களுக்குள்ளே என்ன ஒன்றாலும் கான்ஃப்ளிக்ட் வரட்டும், என்ன ஒன்றாலும் அடிச்சுக்காங்க, சண்டை போடுங்க, எல்லாம் ஓகே. ஏன்னா கூட எனக்கு பண்ணது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது வரும், இந்த வீட்டில் அப்படி ஒன்று தோணும், அப்படி ஒன்று நடக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு வந்து நின்றுட்டா பிரச்சனை கிடையாது. அதை புரிஞ்சுக்காமல் போகிறது இருக்குல்ல, அது நல்லது இல்லை. நான் அடித்து சொல்கிறேன். அப்போ தான் வந்து விக்ரம் சொல்கிறேன், நான் அடித்து சொல்கிறேன். அரோரா மேலே காட்டின பாசம் இருக்குல்ல, கமருதீன் மேலேயும் அரோரா வந்து வினோத் மேலேயும் காட்டின பாசம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப உண்மை. அதில் பொய்யே கிடையாது, பொய் கலப்பே கிடையாது. ஏன்னா அதை நீ வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிற, அது ரொம்ப தப்பு. நீ என்ன வேணாலும் உனக்கு மைண்டில் வந்துருக்கலாம், நீ என்ன வேணாலும் மைண்டில் இருந்துக்கிட்டு சில விஷயங்களை புரிஞ்சிக்காமல் நீ வந்து காட்டு மிராண்டித்தனமாக முன்னேறி போகலாம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அரோரா கமருதீனுக்கு சொன்ன விஷயங்கள், எடுத்துரைத்த விஷயங்கள், ஐடியாலஜி, கேம் எப்படி விளாடணும், உன்னை எப்படி யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கன்னு எப்படி கமருதீனுக்கு சொல்லிச்சோ அதே மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கானோ வினோத்துக்கும் அரோரா சொல்லியிருக்காங்க. இப்படியான ஒரு விஷயத்தை பொதுவாக என்ன பண்ணுவாங்க, பார்வதி மாதிரி ஆன ஆள் ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணி அது தப்பு ரைட்டுன்னு 2 பேருக்குமே எடுத்துரைச்சிட்டு ஒரு பொண்ணு அரோரா போகும்போது பக்கத்திலே இருந்த அந்த இடத்துல பார்த்தியா, இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ நாள் பழகி இருந்துட்டு இதை சொல்லியிருக்கலாம்ல, இப்போ மட்டும் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இப்போ தான் அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிட்டை தூக்கி போட்டதுமே கானாவினை ஸ்டார்ட் எல்லாமே கேம் தான்ட்டு போவார். இல்லைங்க அந்த பொண்ணு அப்படி இல்லை அப்படின்னு கானாவினை அந்த இடத்துல சொல்லியிருந்தாருன்னா சமைச்சிக்கிட்டு இருந்த திவ்யா வந்து இதை சொல்லியிருக்க மாட்டாங்க, இது ரொம்ப தப்பு பாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவரு ஜஸ்ட் லைக் தட்டாக வந்து இதெல்லாம் ஒரு கேமு எனக்கும் தெரியுன்ற மாதிரி ஒரு கிளம்பு. அப்போ தான் வந்து திவ்யா சொல்லுவாங்க இது ரொம்ப தப்பு பாருன்னு சொல்லி அரோராவை கூப்பிட்டு வச்சோம். அரோரா ஸ்மார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டு அரோரா வந்து காலி பண்ணுவாங்க. அதில் வந்து ஓடுவாங்க, நீ சொல்லலாம் கேட்க அப்படின்னு கிளம்புவாங்க. எப்படி வந்து வியன்னா ஒரு டிபேட்டில் அவங்களால வலுவான காரணம் எடுத்து வச்சுக்க முடியாமல் வந்து அழுதுகிட்டே ஓடுறாங்களோ அதே மாதிரி தான் பார்வதியும் பாயிண்டாக எடுத்து வைக்கும்போது மிரள ஆரம்பிச்சிடுவாங்க, வார்த்தை தேடுவாங்க, டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வியன்னா அழுவாங்க, பார்வதி அழமாட்டாங்க. அதான் 2 பேருக்கான வித்தியாசம், ரைட்? அதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்வு வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு நல்ல விஷயத்த ஒரு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணை வந்து கார்னர் பண்ணி அந்த பொண்ணை வந்து எதிர்க்கிறத வந்து தூபமாக போடும்போது விக்கிற மாதிரியான ஒரு ஆள், அந்த ஒரு பழகுதலை வந்து பார்த்த ஆள், அந்த பொண்ணை பற்றி அரோராவை பற்றியும் தெரிஞ்சவர், வினோத்தை பற்றியும் கமருதீன் பற்றி தெரிஞ்சாலும் அந்த இடத்துல நினச்சிருந்தா ஆமாங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் விக்ரம் அதை செய்யவே இல்லை. விக்ரம்
கானாவினத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஒரு நட்பையும் ஒரு உண்மையான அன்பையும் காயப்படுத்திடாதன்ற பதட்டம் அவர்கிட்ட இருந்தது, விக்கல் விக்ரட்டம் இருந்தது. அதனால தான் விக்கல் விக்ரம் வந்து கானாவினத்தை பிடிச்சி சொல்லும்போது கானாவினத்தை அதுக்கும் வந்து அக்ரெசிவாக பதில் சொல்லுவார். அப்போ தான் அவர் சொல்லுவார், இல்லை உங்கள் மேலேயும் கமருதீன் மேலேயும் அந்த பொண்ணு காட்டின அன்பு இருக்குல்ல, அது நிஜம் நிதர்சனம், அதை காயப்படுத்தாதீங்க, அதை தப்பாக சொல்லாதீங்க. அந்த பொண்ணை உங்களுக்கு ஆதிரை எதிர்க்கலாம், அது உங்களுடைய கதை. ஆனால் உங்கள் மீது காதலும் நட்பும் அன்பும் வைத்திருக்கிற ஒரு பொண்ணை வந்து எதிர்க்காதீங்க. இப்போ அரோராவுடைய பிரச்சனை என்னென்னா, ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஃபேமிலி ஏதோ பிரச்சனை அவங்க வெளியே வந்துட்டாங்கன்றது மட்டும். நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த ஊர் கதையிலே வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்பலாம் போக மாட்டோம். பட் அவங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. தனியாக ஒரு விஷயத்தை இந்த ஏஜில் வந்து ஒரு பொண்ணு வந்து செயல்படும்போது உண்மையான அன்புக்கு ஏங்கிறது வந்து இயல்பு ஆக்சுவலாக. அப்படி வந்து உண்மையாக சின்னதாக கொஞ்சம் பாசம் கொடுத்தாலே நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் இலக்கிடுவார்கள். எவ்வளோ கசின்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு கேரை நீங்கள் வந்து அபரிதமாக விருப்ப வெறுப்பு இல்லாமல் உள்ளார்ந்த அன்போடு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாராக இருந்தாலும் அதை ரிசீவ் பண்ணிக்குவாங்க, யாராக இருந்தாலும் அதை வாங்கிக்குவாங்க, அதை கொண்டாடுவாங்க. ஓகே, அந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள், ஒரு சில விஷயங்களை வைத்து கமருதீனும் சரி கானாவினோதும் சரி அரோரா வந்து நம்புகிறாங்க. அதில் கமருதீன் பயங்கரமாக எதிர்க்கிறாரு. அதனுடைய அழுகை, அதனுடைய அந்த அது பேர் என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வந்து அந்த பொண்ணு அழுதுட்டு போனது. ஆனால் அதையே வந்து காரணம் காட்டி அதையே வந்து கமருதீனோட சேர்ந்துக்கிட்டு கானாவினத்து பண்ணுறது, கானாவினத்தினோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் மட்டும் கிடையாது, அதை வந்து பார்வதி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு அதை வந்து தூபம் போட்டு விட்டுகிட்டே இருப்பாங்க. அது வேறு விஷயம், அது அவங்களுடைய கேம், அதை விட்டுடுங்க. ஆனால் விக்கல் விக்ரம் வந்து கானாவினத்தை பார்த்து தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் மனிதத்தன்மை. அதாவது கெட்டது நடந்ததுன்னா நிச்சயமாக அதை சொல்லலாம். ஆமாங்க, நான் கூட நீங்கள் சொன்ன, நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து அரோரா வந்து சொல்லிச்சு, அதெல்லாம் ஒரு ஆள் பாடவும் தெரில எதுவும் தெரில, அப்பப்போ ஷார்ட் டெம்பராகி கமருதீன் மாதிரி இருந்தாலும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி இருந்து ஏன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை சொல்லும்போது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லவே சொல்லாமல் இருவரையும் மதிக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து நீங்கள் காயப்படுத்துறது ரொம்ப தப்புங்க அப்படின்னு விக்கல் விக்ரம் சொல்கிறாருல, அதை வந்து அவர் எடுத்துக்கணும். ஆனால் அவருக்கு வந்து ஆதிரை எதிர்க்கிறன்ற அந்த மாயையில் அவர் என்ன பண்ணுறாரு, அரோராவையும் சேர்த்து எதிர்க்கிறாரு கானாவினோத். அதற்கான அட்வைஸ் தான் விக்கல் விக்ரம் கொடுத்தாரு. இதை எந்த அளவுக்கு அவர் வந்து ஃபாலோ பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா ஷார்ட் டெம்பராக இருக்கிறப்ப உங்களுக்கு மூளை வேலை செய்யாது. எதிராளியை அழிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். 2 Graves அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஃபிலிம் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஒரு அற்புதமான கோட்டு, அந்த கோட்டோட இந்த வீடியோ பதிவு நிறைவு செய்கிறேன். படம் முடியும் போது ஒரு டயலாக் ஒன்று போடுவாங்க, நீங்கள் ஒருவரை ரிவெஞ்ச் பண்ணுறீங்க, ஒருவரை பழிக்கு பழி வாங்க போகிறீர்கள் என்று நினைக்கும் பொழுது 2 குழிகளை தோண்டி வச்சுடுங்க அப்படின்வாங்க. ஏன்னா ஒருத்தன் அவன், நீ யாரை பழிக்கு பழி வாங்கணும் ரிவெஞ்ச் எடுக்க போறியோ அவன், அடுத்ததில் வந்து இன்னொரு குழி உனக்கு தான், 2 பேருமே செத்துருவீங்க. அதுதான் அந்த ரிவெஞ்சுக்கான பேசிக்கு அது என்ன சொல்கிறது, அதுதான் அதனுடைய தாத்பரியம். ஓகே. அதனால் உங்களுக்கு பழிக்கு பழி வாங்கிறது வந்து ஆதிரை தான். ஆனால் அந்த ஆதிரையை எதிர்க்கிற கமருதீனுடன் நீங்கள் சேரும்போது அவருடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. யார், வினோத்துடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. ஆதிரைக்கு குழி வெட்டுற அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்களே குழி வெட்டிக்கிறீங்க. அதுதான் வந்து அது மட்டும் கிடையாது, நீங்களே உங்கள் மேலே மதிப்பு மரியாதையும் வைக்கிற அரோரா மாதிரி ஒரு பொண்ணையும் எடுப்பார் கைப்பிள்ளையாகவும் ரொம்ப துச்சமாக மதிக்கிறீங்க. அதனால தான் நம்ம விக்கல் விக்ரம் வந்து அதை அட்வைஸாக வந்து சொல்கிறாரு. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது இதுக்கப்புறம் நடக்கிறது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை அதனால் அந்த பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு புஸ்தகம் நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.